ஹே ஹாய், இன்னைக்கு வந்து சிக்கன் புனாக்ரிஷ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை மேரினேட் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ½ லெமன் ஜூஸ், ½ கப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கிறோம். மூடி போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு, ஏலக்காய், ஸ்டார் பூ, மராட்டி மொகெல்லாம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 3 கிரீன் சில்லி, ஒரு கை ஃபுல்லாக கோரியாண்டர் லீவ்ஸ், ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயத்துக்கு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ண இந்த சிக்கனை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டணும். அது கூட 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து ஃபைனாக நறுக்கி வச்ச ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் இதை விசில் விட போகிறோம். ஒரு விசில் விட்டு இறக்கினோன்னா அப்படியே ஒரு எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக தெரியும். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் திக்காக ஆக்கிறதுக்காக திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி 5 மினிட்ஸ் இதை நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம வந்து கோரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சோம்னா சூப்பரான சிக்கன் புனாக்ரிஷ் ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிடலாம். ரைஸை கம்பேர் பண்ணும்போது இதோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு